இது நமக்கு அந்த ரிவர்சிபிள் செல்லுன்னு ஒன்று இருக்கா? இது சிலபஸில் பாருங்க. அதான் ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் டேனியல் செல் பார்க்குறோமா இல்லையா? அதில் ஜிங்க்கு ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் அது என்ன செல்லு? ரிவர்சிபிள் செல்லு தான். கரெக்டாக அதே செல்லு சும்மா அப்படி அவங்க பேருக்காக ரிவர்சிபிள் செல் பண்ணிடுவோம். சரிங்களா? ரெண்டு ஒன்று தான். ஒன்று ரிவர்சிபிள் அப்படின்னா ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆனால் அது ரிவர்சிபிள் செல். அது ஆப்போசிட் இருந்தால் அது பேர் ரிவர்சிபிள் செல். இதுக்கு அது வந்து ரிவர்சிபிள். கரெக்டாக அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்று ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அதுக்கப்புறம் செல்லில் ரிவர்சிபிள் செல், இரிவர்சிபிள் செல். கரெக்டாக அதில் ரொம்ப முக்கியமான டேனியல் செல். சொல்ல புரியுங்களா? சரி, முதல்ல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். சரி, முதல்ல செல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருப்போம். முதல்ல செல் கால்வானிக் செல் பார்க்கலாமா? ஒரு டேனியல் செல்லில் முதல்ல ஜிங்க் என்ன ஆகுது? ஜிங்க் 2+ மாறுது, +2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. இது ஒரு ஆஃப் செல் ரியாக்ஷன். இது என்னது? ரெண்டு ஆஃப் செல் ரியாக்ஷன் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் செல். அதுக்கு பேர் அது செல் பொட்டன்ஷியல். கரெக்டாக செல் ரியாக்ஷன் அப்படின்னு. இதில் வந்து காப்பர் என்ன ஆகுது? அது லாஸ் பண்ண 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஒரு அப்வர்ஸ். கரெக்டாக காப்பர் அப்போஸ் ஸ்டேட் இருக்குது. கரெக்டாக இது ஒரு ஆஃப் செல் ரியாக்ஷன். பட் இது பேர் என்னது? ரிடக்ஷன். இது பேர் ஆக்சிடேஷன். கரெக்டாக நார்மலாக ஒரு டேனியல் செல்லு நடக்கக்கூடிய இதுதான். கரெக்டாக இப்போ ரெண்டு பேருமே ஒரு பக்கம் ஆக்சிடேஷன் ஆல்ரெடி தெரியும். இந்த டைரக்ஷன் இது எலக்ட்ரானுடைய ஃப்ளோ, ஆப்போசிட்டில் கரண்ட். எலக்ட்ரான் ஃப்ளோவும் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஆப்போசிட். நீங்கள் ரிவர்சிபிள் செல் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் சின்னதாக ஒரே ஒரு அரை பேஜாக இருக்கும் புக்கில். கரெக்டாக அது ஒரே ஒரு வாட்டில் இருக்கும். இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ லெஃப்ட் டு ரைட், இட் இஸ் கால்ட் த டேனியல் செல். ரிவர்சிபிள் செல்லுக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ரைட் டு லெஃப்ட். அப்போ கணக்கு எப்படி இருக்கும்? லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் லெஃப்ட் பாயிண்ட். இந்த ரியாக்ஷனுக்கு ஓவரால் ரியாக்ஷன் எப்படி சொல்லலாம்? Zinc plus copper 2 plus zinc 2 plus right. இதான் ரியாக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கும். காப்பர் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஜிங்க் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த செல்லுக்கு பேர் தான் அது ரிவர்சிபிள் செல். சொல்றது புரியுதா? ரெண்டும் ஒன்று தான். பட் இங்கே என்னன்னா இது வந்து ஒரு கால்வானிக் செல் அல்லது டேனியல் செல்லுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ இதில் சால்ட் பிரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக இப்போ சப்போஸ் சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணல அப்படின்னா ரியாக்ஷன் என்ன ஆகும்? சால்ட் பிரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணல. ஒரு செல்லில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இன்னொரு பக்கம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இப்போ என்ன இருக்கும்? ரெண்டும் ஒன்றே சேர்ந்துருக்கும். ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும்? ஏன்னா ஜிங்க் கண்டினியூவாக ஆக்சிடைஸ் ஆகிட்டே இருந்தால் ஆனோடுடைய வெயிட் வந்து பண்ணிட்டே இருக்கும். கரெக்டாக இது வந்து என்னது? ஆனோடா. இது வந்து கரெக்டாக ஆனோடில் நடக்கக்கூடியது ஆக்சிடேஷன், கேத்தோடில் நடக்கக்கூடியது ரிடக்ஷன். கரெக்டாக ஆனோடில் ஆக்சிடேஷன், கேத்தோடில் ரிடக்ஷன். அப்போ கண்டினியூவாக இந்த ராடு என்ன ஆகிட்டே இருக்குன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் போய்ட்டு அந்த ராடுடைய வெயிட் குறைஞ்சிட்டே வரும். வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே டெபாசிட் ஆகுதுன்னா ஒரு கேத்தோடுடைய ராடு வந்து டெபாசிட் ஆகும். அப்போ இதனுடைய வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டுடைய சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வர 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 என்ன ஆகுதுன்னா ஃபேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகவே இல்லை எப்படி கண்டுபிடிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஒயிட் கலராக மாறிடும். அப்படின்னா என்ன இருக்கும்? கம்ப்ளீட் ப்ளூ கலராக இருந்த அந்த சொல்யூஷன் ஒயிட் கலராக மாறுதுன்னா கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்துச்சு. இதுக்கு மேலே அந்த ஆக்சிடேஷன் நடக்குது ஒன்றும் இல்லை அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும். கரெக்டாக இப்போ நம்ம ஒரு கேல்வானிக் மீட்டர் வைக்கும்போது, ஒரு அம்மீட்டரை வைக்கும்போது, ஏன்னா ஒரு பல்ப் வைக்கும்போது நம்ம கண்டினியூவாக எரியணும். நீங்கள் நியூஸில் கூட பார்க்குறீங்க, இந்த பல்ப் வந்து 4000 வருஷமாக எரிஞ்சே இருக்குது. அது எப்படி 4000 வருஷமாக எரியும்?
நம்ம நியூஸில் பார்க்குறோமா இல்லையா, அது நம்ம பொய்ய உண்மை அது தேவையில்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நம்ம நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு இந்த ஃபேக்ட்ரியில் இருந்த இந்த லைட் வந்து 2000 வருஷம் இந்த ஃபேக்ட்ரி 2000 வருஷம் இல்லை, ஆனால் அது சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு கரண்ட் வந்து கண்டினியூவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கணும். அப்போ சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக கொண்டு வருது அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடியக்கூடாது. கரெக்டாக அப்போ என்ன அர்த்தம், இதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் காலியாகிற வரைக்கும் கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது நம்ம லாஸ் தானே. இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் செய்யணும், அதில் ஹீல்ட் அதிகமாக கிடைச்சா தான் நம்ம அந்த ப்ராசஸை செய்யணும். இல்லை எனக்கு 1% தான் ஹீல்டு கிடைக்குது ஆனால் நான் அதை தான் செய்யணும் சொல்ல முடியுமா, அது செய்ய முடியாது. கரெக்டாக இல்லையா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் எலக்ட்ரான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா நமக்கு ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவர் தான் லைட் எரியும். ஆனால் நமக்கு என்ன தேவை, லைட்டை போட்டு 2000 வருஷம் லைட் எரியணும். நம்ம தானே. அப்போ 2000 வருஷம் லைட் எரியும் என்ன பண்ணலாம், இவங்க 2 பேருக்கு சென்டரில் ஒரு பாலத்தை வந்து உருவாக்கணும். அது போயிட்டு என்னது சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜுடைய வேலை என்னது, 2 பேருடைய நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேலை. கரெக்டாக நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுல இந்த சால்ட் பிரிட்ஜில் ஒரு சால்ட் எடுத்துப்போம், எலக்ட்ரோலைட். அது பேர் என்னது, இன்னர்ட் எலக்ட்ரோலைட். அது பேர் என்னது, இன்னர்ட் எலக்ட்ரோலைட். எதெல்லாம் இன்னர்ட் எலக்ட்ரோலைட், டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். டிஆர்பி என்ன கேட்டுருந்ததில்ல, இதுக்கு முன்னாடி இதே கொஸ்டின்ஸ் டிஆர்பியில் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. பொட்டாசியம் குளோரைட் கேல்வானிக் செல்லில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ட் எலக்ட்ரோலைட் எது, நமக்கு கேட்டது பொட்டாசியம் குளோரைட் தான். ஆப்ஷனில் கேட்டது கொஸ்டின் எப்படி பாருங்க, பழைய கொஸ்டின். கரெக்டாக. ஆனால் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்னர்ட் எலக்ட்ரோலைட்டில் சோடியம் குளோரைட் யூஸ் பண்ணலாம், பொட்டாசியம் குளோரைட் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி K2SO4 Na2SO4 இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக. இது எல்லாமே என்னது, இந்த சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ட் எலக்ட்ரோலைட். இன்னர்ட் எலக்ட்ரோலைட்டுடைய வேலை என்னது, does not participate in the electrolytic reaction. அந்த ரியாக்ஷன் என்ன பண்ணக்கூடாது, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. they can neutralize the two solution. அப்படின்னா சப்போஸ் இங்க ஒரு KCl எடுத்துக்கோங்கன்னா K+ and Cl-. இந்த சால்ட் பிரிட்ஜில் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த இன்னர்ட் எலக்ட்ரோலைட். இன்னர்ட் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன இருக்குங்கிறது பாசிட்டிவ் இருக்குமா இல்லையா. ஜிங்க் 2+ என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ். இது என்ன சார்ஜாக இருக்கும், அப்படி சப்போஸ் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் இதை நியூட்ரலைஸ் பண்ணும் இது வழியா. கரெக்டாக. சப்போஸ் இது நெகட்டிவ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன பண்ணும், இதை நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இதை நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும், இங்கே ரிடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், திரும்ப ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இது ஸ்டாப் ஆகாது. இந்த சொல்யூஷன்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் காலியாகாத வரை யார் பார்த்துக்கிறது, இந்த இன்னர்ட் எலக்ட்ரோலைட் வந்து பார்த்துக்கணும். கரெக்டாக. அதனால தான் இந்த சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கணும், கண்டினியூவாக ப்ரொடியூஸ் ஆகும். சொல்லக்கூடிய அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறது, சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கு சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா 2 சொல்யூஷன் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணும். ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆகிடக்கூடாது, இன்னொரு பக்கம் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஆகிடக்கூடாது. கரெக்டாக. ஸோ இந்த நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ரெடியூஸ் பண்ணுறது, அது நம்ம சிலபஸ் இல்லை. சரிங்களா, அது ஒரு பாயிண்ட். ப்ளஸ் இந்த இன்னர்ட் எலக்ட்ரோலைட் தான் அந்த வேலையில செய்யும். கரெக்டாக. அப்போ இந்த இன்னர்ட் எலக்ட்ரோலைட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு கண்டினியூ என்ன ஆகும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூ நம்ம கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. இதில் நிறைய பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிடேஷன், ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் ரெடியூஸ் ஆகுது, ஜிங்குடைய வெயிட் வந்து இந்த ராடோடைய வெயிட் குறைஞ்சிட்டே வருது, இந்த ராடோடைய வெயிட் அதிகமாகிட்டே வருது. இந்த லைட் எரிதா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்னர்ட் எலக்ட்ரோலைட் போட்டால் தான் அது நியூட்ரலைஸ் பண்ணும், அப்போ தான் கண்டினியூவாக கரண்ட் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அதாவது சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் சொல்யூஷன் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட் ஆகும் போதுன்னு அர்த்தம். கரெக்டாக. அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பாயிண்ட்லாம் கொண்டு வருவாங்க. சரிங்களா. இதுதான் அந்த கால்வானிக் செல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா. இதுக்கு ரிவர்சபிள், இது ரிவர்சபிள் நார்மல் செல், இதுக்கு ரிவர்சபிள் செல் எதுனா அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே ஃப்ளோ ஆனால் அடுத்த கேட்டகரியில் எப்படி இருக்கும், அந்த ரிவர்சபிள் செல் எடுத்து பாருங்க, ஜிங்க் வந்து ரிடக்ஷனாக இருக்கும், ரிடக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும், காப்பர் வந்து ஆக்சிடேஷனில் பார்ட்டிசிபேட். அப்படி ரியாக்ஷன் நடக்குமா, ஏன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம், நீங்கள் ஜிங்க் அந்த டேபிள் எடுத்து பாருங்க, ஜிங்க்குக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ -0.70 அல்லது 73 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா. அதே மாதிரி காப்பருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் +0.34. கரெக்டா. இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. யாரை கம்பேர் பண்ணி, ரெஃபரன்ஸ் ஆன ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணி. ஹைட்ரஜன் வந்து 0, ஹைட்ரஜனை வச்சு தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஃபைன் பண்ணுறாங்க. இண்டக்டிவ் எஃபர்ட் பார்க்குறமா இல்லையா, அதுக்கு ரெஃபரன்ஸ் யாரு, இண்டக்டிவ் எஃபர்ட்டில் ஒன்று +I -I பார்க்குறோம். கரெக்டா. ஒன்று +I, இன்னொன்று என்னது -I. இதுக்கு ரெஃபரன்ஸ் யார் தான்,
இதுக்கு ஹைட்ரஜன் தான் ரெஃபரன்ஸ். ஏன்னா ஹைட்ரஜனுக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் வேல்யூ அது 0. கரெக்டா? அப்போ வேல்யூ அதிகமாகுதா ப்ளஸ் சைன் என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானை கொடுத்தா லாஸ்ட் தானே. அப்போ ப்ளஸ் சைன் வேல்யூ கம்மியாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் சைன் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்ல ரெஃபரன்ஸ் யாருன்னா ஹைட்ரஜன். இங்கே தான் ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜனோட வேல்யூ யாருக்கு அதிகம்? மைனஸ் எஃபெக்ட்டுக்கு வேல்யூ அதிகம், ப்ளஸ் எஃபெக்ட்டுக்கு வேல்யூ கம்மி. சரிங்களா? அப்போ ரெஃபரன்ஸ் யாரு? ஹைட்ரஜன். அதே சேம் தான் இங்கே வேல்யூ யாருக்கு அதிகம்? காப்பருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம், ஜிங்க்கு வேல்யூ கம்மி. சென்டர் யாருக்கு இருக்கு? நீங்க சென்டர்ல ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரான் சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் எலக்ட்ரான் 0 சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் இங்க தான் இருக்கும். அப்ப ஹைட்ரஜனோட இங்க முதல்ல இருக்கும். இதுக்கு இங்க இருக்குனா இந்த ஜிங்க் வேல்யூ -0.7, இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ், இந்த ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து 0. அப்ப இதோட வேல்யூ அதிகமா இருக்கா? கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் அப்படினா they get involved in the cathode. அதுக்கு என்னவா இருக்கணும்? அதுல ரிடக்ஷன் தான் நடக்கணும். என்ன நடக்கூடாது? ஆக்சிடேஷன் நடக்காது. கரெக்டா? யார் யாருக்கு என்னென்ன ஒர்க் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் வச்சு தான் முடிவு பண்றாங்க. அப்போ ரெண்டு சைடு இருக்கு. ஒரு இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படி பார்க்குறோமா இல்லையா? தெர்மோடைனமிக்ஸ் படி இந்த ரியாக்ஷன் நடக்குமா, ஃபீசிபிலிட்டி ஆர் நாட் சொல்ற மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படி முடிவு பண்ணணும். அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ்ல ஒரு பக்கம் ஜிங்க் இருக்கு, அது எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக சார் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் ஆக்சிடேஷனா, ரைட் ஹேண்ட் சைடில் ரிடக்ஷன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஜிங்க் சொல்யூஷன் எடுத்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்தாலும் இங்கிருந்து எலக்ட்ரானுக்கு போகும். சொல்றது புரியுது? அதுக்காக என்ன அர்த்தம் இல்லை எப்பவுமே ஆனோட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும், கேத்தோட்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இல்லை. புக்கில் எடுத்து பாருங்க, பாடினாக்க புக்கில் பண்ண ரெண்டு பக்கமே கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவ், இன்னொருத்தோடைய வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ யாருக்கு இருக்கோ அது என்ன இருக்கும்? கண்டிப்பாக அதுதான் ஆக்சிடேஷன் நடக்கும். ரிடக்ஷன் எது நடக்கணும்? வேல்யூ யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு தான் நடக்கும். சொல்ல இதே சில்வர் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. சில்வர் அண்ட் காப்பர், ஒரு பக்கம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், இன்னொரு பக்கம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரெடியூஸ் ஆகும்? சில்வருக்கு வேல்யூ என்னது? +0.8 ப்ளஸ் 0. காப்பருக்கு +0.6. யாரோட யாருக்கு வேல்யூ அதிகம்? காப்பரோட சில்வர். காப்பர் சில்வர் என்ன ஆகும்? சில்வர் கண்டிப்பாக ரிடக்ஷன் தான் ஆகும். காப்பர் என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஆகும். கரெக்டாக? இன்னொரு இதை வச்சு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடிய பி பிளாக்ல நிறைய கொஸ்டின் எழுதலாம். இப்போ ரெண்டு எலமெண்ட் இருக்கு, ஜிங்க் அண்ட் காப்பர். எந்த மெட்டல் வந்து ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும்? ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. என்னது? ஒரு ஆசிட் கூட எது ஹைட்ரஜன் கூட? இப்போ ஜிங்க் கூட ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. சல்ஃபியூரிக் ஆசிடோ இல்லை ஏதோ ஒரு ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஏதாவது ஒரு ஆசிடை இந்த ராடு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அதே ஆசிடை காப்பர் கூட ரெடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது ரியாக்ட் பண்ணுறாங்க. எது வந்து ஹைட்ரஜன் கேஸை எமிட் பண்ணும்? ஜிங்க் தான் பண்ணும். ஏன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கணும்? அந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட இதுக்கு கம்மியாக இருக்கணும். அதெல்லாம் என்ன தான்? அதனால தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க புக்கில். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் ரிடக்ஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ இஸ் நெகட்டிவ், இஸ் ரெடிலி எமிட் த ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும், ஈஸியாக H2O ரிலீஸ் பண்ணுதுன்னு இருக்கும். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அதில் எது கூட சேராது. நீங்கள் வேணால் காப்பர் கூட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு பாருங்க, ரியாக்ஷன் நடக்குமா? ஹைட்ரஜன் கேஸ் நீங்கள் 100 மணி நேரம் வச்சா கூட ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வராது. சரிங்களா? அதே மாதிரி தான் ரியாக்டிவிட்டி. மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி யாருக்கு அதிகம்? மெட்டல் நான் மெட்டல் பார்க்குறோமா இல்லையா? இப்போ F2Cl2 Br2 Cl2 இது நான் மெட்டலா இல்லையா? யாருக்கு அதிகம்? ஃப்ளூரின் தான் ரியாக்டிவ், மெட்டல் ஆஃப் ரியாக்டிவிட்டி தான் அதிகம். F2P2P ஓவர்லாப் இருக்குது தானே, கரெக்டாக இல்லையா? அதுவும் யாரை வச்சு தான்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான். பி பிளாக்ல ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான் மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான் நான் மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி, அதை ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு தான் ஹைட்ரஜன் கேஸ் எமிட் பண்ணி தான் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். சொல்றது புரியுங்களா? ஸோ ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, இன்னொரு வேல்யூ பாசிட்டிவாக இருக்குன்னா எது நெகட்டிவாக இருக்கோ அது ஆக்சிடைஸ் ஆகும், எது பாசிட்டிவாக இருக்கோ அது என்ன ரெடியூஸ் ஆகும். இதில் ஆப்போசிட் எடுத்து ஒன்று ஆக்சிடேஷன் ஒன்று என்ன ஆகுது? ரிடக்ஷன் ஆகுது. அதனால தான் ரிவர்சபிள் எலக்ட்ரோடில் நோ கரண்ட் ஃப்ளோ இந்த ஃபாலோயிங் தி எலக்ட்ரோலைட்டிக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஏன் கரண்ட் ஃப்ளோ ஆகாது அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்ன எடுத்துருப்பாங்க? காப்பரை ரெடியூஸ் ஆகிற மாதிரியும், காப்பர் ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி, ஜிங்க் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் வச்சாலும் என்ன ஆகாது? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ரெடியூஸ் கால் தான் ரிவர்சபிள் ரியாக்ஷன், ரிவர்சபிள் செல். சரிங்களா? அது என்ன ஒரே ஒரு பேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன குரூப்பில் போகிறோம். சொல்லுங்க புரியுதா? இது என்ன செல்லுது? கால்வானிக் செல்லில். இதுவும் அதே மாதிரி இதனுடைய ஆப்போசிட் தான் ரிவர்சபிள் ரியாக்ஷன். சரிங்களா? இதெல்லாமே இதில் வரக்கூடியது. அடுத்து என்ன இருக்குது? அந்த ஒரு பேஜ் போகிறத பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஹாஃப் பேஜ் தான் இருக்கும் இந்த ரிவர்சபிள் செல்லுக்கு.
அதை கொடுத்துருக்காங்களா? அந்த பிடிஎஃப் போட்டுருக்காங்க ஒரே ஒரு பேஜ். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட் வச்சுருப்பாங்க. நார்மல் ரியாக்ஷனுக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். கரெக்டாக? அடுத்து அந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும் சொல்லுங்க. அடுத்து டைட்டில் இருக்குங்க, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். Oxidation potential and reduction potential. இது எழுதாதீங்க, அப்புறம் எழுதிக்கலாம். டைட்டில் மட்டும் எழுதிக்கலாம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நம்ம சொல்லுறது இருக்குல்ல, பொட்டன்ஷியல் மட்டும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்டா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 எழுதுங்க. ஒரு 4 பாயிண்ட் மட்டும். Which one is easily oxidized? Which one is easily oxidized? Which one is easily oxidized? Oxidation potential high. Which one is easily oxidized? Oxidation potential high. They act as a best reducing agent. Easily oxidized. Simple எழுதணும் அப்படின்னா எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அதனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஹை. They can act as a best reducing agent. Agent வேற, potential வேற. கரெக்டா? Which one is easily reduced? Reduction potential high. Best oxidizing agent. Best oxidizing agent. எழுதிங்களா? அதுக்கு இந்த பாயிண்ட் எழுது. எழுதிட்டு எடுங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சிம்பிளாக எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அதனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம், அதுதான் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். F2 இருக்கா? அதோட ஒரு ஐஃபன் போட்டு F2 ஒரு ஐஃபன் போட்டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. F2 ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ப்ளஸ் 2.87. அதோட வேல்யூ என்னது? ப்ளஸ் 2.87. எழுதிங்களா? ஃப்ளோரினுக்கு அதனுடைய ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 3. சில புக்கில் 2.8, 2.85 அப்ராக்சிமேட்லி 3. ஆனால் வேல்யூ வந்து பாசிட்டிவ். கரெக்டா? அடுத்து லித்தியம்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் -3.05 -3. சும்மா 4 பாயிண்ட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம், ரொம்ப டீப்பாலாம் போய் படிக்கலாம். சொல்ல புரியுதுங்களா? -3.05. கரெக்டா? எழுதிங்களா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் எழுது. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ஐ. Standard reduction potential value I. They can act as a cathode. Standard reduction potential value I. They can act as a cathode. Standard reduction potential low. They can act as a anode. They can act as a anode. அப்படினா என்ன அர்த்தம்? எங்க வேல்யூ கம்மியா இருக்கோ அது ஆனோடுனா ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். எங்க வேல்யூ அதிகம் அப்படி சொன்னா கேத்தோட்ல கேத்தோட்ல நடக்குது ரிடக்ஷன் நடக்கும்.
சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுதான் அதுக்கான கீ. இந்த பாயிண்ட் புரியுதா? இது எழுதிங்களா? இது எழுதிங்கன்னா மற்றதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் சொல்லுவோம், புரியுதான்னு பாருங்க. இப்போ இதை வச்சு பாருங்களேன். F2 வேல்யூ என்னது? எவ்வளோ பார்த்தல F2க்கு என்ன வேல்யூ? 2.8. கரெக்டாக 3 வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் வேல்யூ. வேல்யூ அதிகமாக கம்மியா? அதிகம். என்ன வேல்யூ அதிகம்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம். யாரை கம்பேர் பண்ணணும்? லித்தியத்துக்கு எவ்வளோ வேல்யூ? லித்தியம் மைனஸ் வச்சுக்கோ, ஃப்ளூயிட் வந்து ப்ளஸ். கரெக்டாக வேல்யூ அதிகம்னு சொன்னால் அது என்னவா இருக்க முடியும்? அது கேத்தோட ஆக்ட் பண்ணுமா ஆனோட ஆக்ட் பண்ணுமான்னு கேட்கும். கேத்தோட. கேத்தோட என்ன அர்த்தம்? ரிடக்ஷன். ஆமாம் இல்லையா? கேத்தோட என்ன அர்த்தம்? ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெஸ்ட் எது ஈஸியாக ரெடியூஸ் ஆகும் அதான் ரிடக்ஷன். விச் ஒன் இஸ் ஈஸியலி ரெடியூஸ்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்? ஃப்ளூரின் அதிகம். ஆமாம் இல்லையா? இப்போ 2 பேரும் கம்பேர் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு போவாங்க. லித்தியத்துக்கு -3, ஃப்ளூரியனுக்கு +3. கரெக்டாக ரொம்ப நீங்கள் மற்றெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. F2க்கு +3, லித்தியத்துக்கு -3. யாருக்கு வேல்யூ அதிகம்? அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? கேட்டோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐ அப்படி. இப்போ 2 பேரும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் லித்தியம் எடுத்துக்காங்க, இன்னொரு பக்கம் ஃப்ளூரின் எடுத்துக்காங்க. இப்போ எது ஆக்சிடைஸ் ஆகும்? லித்தியம் ஆக்சிடைஸ் ஆகணும், இது வந்து ரிடியூஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ இது என்னது? லித்தியம். இது கேத்தோடுன்னு சொல்லி இது என்னது? ஆனோடு. ஆனோடு என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். கேத்தோடு என்ன நடக்கும்? ரிடக்ஷன். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? எது ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதோ அதனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு சொன்னால் அது பெஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜெண்டா? பெஸ்ட்டு? ஆமாம் இல்லையா? சரி, எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அதுக்கு என்ன அதிகம்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம். they can act as a best reducing agent. லித்தியம் அலுமினியம் நைட்ரேட், சோடியம் போரேட், இதில் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட் தானே, அது ஆக்சிடைசிங் ஏஜெண்டா? ஆமாம் இல்லையா? அப்போ இது ஃப்ளூரின் என்ன ஏஜென்ட்? இங்கே அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஃப்ளூரின் தான் ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. தெரியுது? ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட் ஒன் ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். ஏன் அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கு? ரீசன் புரியுதா? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு என்ன அதிகம்? ரெடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர் அதிகம்னு அர்த்தம். யாரெல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறாங்களோ அது என்னது? பெஸ்ட்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பெஸ்ட்டு. நீங்கள் வேறு எந்த பாயிண்ட்டும் செக் பண்ணவே தேவையில்ல. 2 பாயிண்ட் தெரிஞ்சால் இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது. யாருக்கெல்லாம் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு என்ன அதிகம்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐ அப்படின்னா அது ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் ஆகிறாங்களோ அது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால தான் ஃப்ளூரின் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லித்தியம் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், சோடியம் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜிங்க் போராய்டேட் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், சோடியம், லித்தியம். கரெக்டாக இல்லையா? இது பொட்டாசியம் எல்லாமே என்ன ஏஜென்ட் தான். யாருக்கெல்லாம் வேல்யூ நெகட்டிவாக இருக்கோ அதில் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எதெல்லாம் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அது என்னது? பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு அர்த்தம். அதனால தான் ஜிங்க் போராய்டேட், லித்தியம் போராய்டேட், லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் இதெல்லாம் என்னது? பெஸ்ட்டு என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன இல்லை? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால தான் ஃப்ளூரின் வந்து என்ன ஏஜென்ட்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அதிகம். கரெக்டாக? அதை வச்சு தான் சொல்லணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அதை மென்ஷன் பண்ணுறது அந்த பாயிண்ட் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா கால்சியம் 2+ சொல்ல ஒரு கொஸ்டின் சொல்ல பாருங்க, புரியுது பாருங்க. ஒரு கொஸ்டின் எழுதிங்க, அது ஆன்சர் ஈஸியாக புரியும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்? கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஆஸ் ஏ பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்? Which of the following is best reducing agent? ஒரு ஐஃபன் போட்டு அண்ட் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா போதும். மற்ற நீங்களே இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஜிங்க் 2+, ஜிங்க், காப்பர் 2+, -0.76 volt plus 0.34 volt. क्वेश्चन புரியுதா? இந்த क्वेश्चन இப்படி கொடுத்துட்டாங்க. எது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும்? வேல்யூ பார்க்கணுமா? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ யாருக்கு அதிகம் பார்க்கணும்? யாருக்கு அதிகம்? காப்பர். கரெக்டா? காப்பருக்கு ஸ்டாண்டர்ட் காப்பர் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐ. they can act as a cathode. cathode அப்படினா என்ன வரணும்? ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் நடந்து எது ஈஸியாக ரெடியூஸ் ஆகுது? பெஸ்ட் ஆக்சிடேஷன். அப்போ இது பெஸ்ட்
ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னா மேலே என்ன சார்ஜ் இருக்கணும்? ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ காப்பர், ஆப்ஷன் பி காப்பர் 2+, ஆப்ஷன் சி ஜிங்க், ஆப்ஷன் டி ஜிங்க் 2+. இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த பாயிண்ட். சொல்ல புரியுதா? இப்போ நீ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெண்டு பேர். காப்பர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப காப்பரா இல்ல காப்பர் 2+? காப்பர் 2+. ஆன்சர் வந்து என்னது? காப்பர் 2+. கரெக்டா? இந்த பாயிண்ட் புரியுதா? இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், என்னது? உள்ள ஆக்சிடைசிங் இன்னொரு என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன இருக்கணும்? மேல என்ன சார்ஜ் இருக்க கூடாது. இப்போ இது ரெடியூசிங் ஏஜென்ட். யாருக்கு வேல்யூ கம்மியா இருக்கோ அவங்களுக்கு என்ன அதிகம்? ஆக்சிடேஷன். அப்ப ஜிங்க் என்ன இருக்கு? ஜிங்க் 3 இருக்கு, ஜிங்க் 2+ இருக்கு. எதுக்கு ஆன்சர் பண்ணும்? ஜிங்க். கரெக்ட்டா? அந்த பாயிண்ட் வச்சு தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும். அதனால ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மேல என்ன சார்ஜ் இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட் மேல சார்ஜ் இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரெடியூசிங் பொட்டன்ஷியல், அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் எல்லாத்தையும் படிக்கலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? எதோ புரியலன்னு கேளுங்க, இன்னொரு டைம் சொல்றேன். இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. இந்த ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிற மெத்தட் அது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா, ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், மேலே என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கக்கூடாது. அதை வச்சாலும் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா? இப்போ 2 பேருக்கும் கொடுப்பாங்க ஆப்ஷன்ல. காப்பர் இருக்கு, காப்பர் 2+ இருக்கு. ஆனால் காப்பர்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன சொல்றோம்? காப்பருக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐ. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஐனா ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஈஸியாக ரெடியூஸ் ஆனால் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ காப்பர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் காப்பர் இருக்கு, காப்பர் 2+ இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன் வருமா இல்லையா? அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மேலே என்ன சார்ஜ் இருக்கணும்? பாசிட்டிவ். இப்போ காப்பர் இருக்கு, காப்பர் 2+ இருக்கு. ஸோ ஆன்சர் என்னது? காப்பர் 2+ தான் அதுக்கு ஆன்சர். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இதை வச்சு தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குற ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சரியா? கன்ஃபியூஷன்லாம் இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ளஸ் வந்து அதெல்லாம் மைனஸ் ப்ளஸ்லாம் மாதிரிலாம் போடக்கூடாது. சரிங்களா? அந்த டேபிளில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம்னு சொன்னால் 2 பேரும் கம்பேர் பண்ணணும். யாருக்குமே ஆல்ரெடி நம்ம சொன்னோம், முன்ன கூட ஒன்று சொன்னோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடே கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பார்க்கும்போது போகிறோம். அது ஜட் ஒன்று பார்த்தோமா இல்லையா? ஜட் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் ஒன்று பார்த்தோமா இல்லையா? அது எவ்ரி மெட்டல் தே கேன் டிஃப்ரெண்ட். கரெக்டாக? ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஜட் அப்படிங்கிற வேல்யூ எப்படி தான் இருக்கும்? வேறு வேலையாக தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி தான் இருக்கும்? எல்லாருக்கும் வெளியே மாதிரி இருக்குமா? எல்லாருக்கும் வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது, யாருக்கு வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். வேல்யூ அதிகமாக இருந்தால் ரிடக்ஷன், வேல்யூ கம்மியாக இருந்தால் ஆக்சிடேஷன். அப்போ எது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதோ அது பெஸ்ட் ரெடியூசிங். கரெக்டாக? இதை ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ரிமைனிங் இருக்குது. கரெக்டாக? எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய கேட்டகரி. சரிங்களா? அடுத்த பேராகிராஃப் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதில் ஒரு சில ஒர்க்கில் பாருங்கள். அந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் இருக்கா? அந்த தெர்மோடைனமிக்ஸில் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம். நாளைக்கு வரும்போது முதல்ல வேலையாக என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கான அந்த காமா ப்ளஸ் ஆர் மைனஸ் கேட்டியா நானியா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் அது சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துருவோம். சரிங்களா? அதில் வேறு டிபேட் லிமிட்டிங்லாம் நாளைக்கு பார்த்துடலாம். அதே மாதிரி அயான் டிரான்ஸ்போர்ட் அதுவும் நாளைக்கு பார்க்கலாம். எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் அது எப்படி பார்த்தாச்சு. எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் என்னது? இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா? மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவல், அதுதான் கரெக்டாக திரும்ப கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிபைஆக்டல் அன்சாகர் ஈக்குவேஷன் அது பார்த்தாச்சு. இதில் பார்த்தோம் டிபைஆக்டல் அன்சாகர் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் விஎன் எஃபெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் விஎன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் பெஞ்ரம் ட்ரீட்மெண்ட். அதை லாஸ்ட் வந்து நமக்கு யூஜ்வலி கேட்டாங்க யூடிஆர் இருக்குது. இல்லை பெஞ்ரம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம இதில் போட்டது. கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணதில்ல, அது அந்த கொஸ்டின் தான் டிஆர்பி கொஸ்டின் தான். அப்போ யூஜில் இல்லை, பிஜி தான் இருக்கும். பெஞ்ரம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் நமக்கு டிஆர்பி கேட்டால். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். அந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் நிறைய இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 4 டாபிக் தான் இருக்குது, சின்ன டாப்பிக்காக. சும்மா அதெல்லாம் திரும்ப கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டபுள் லேயர், காய் சாப்மன், அதுக்கப்புறம் லிப்மேன், ஜீட்டா பொட்டன்ஷியல், அதில் சின்ன டெஃபினேஷன். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பட்லர் வால்மர் ஈக்குவேஷன், கரெக்டாக டேஃபல் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் அயானிக் ஈக்குலிபிரியம், அந்த டைட்ரேஷன். சரிங்களா? அந்த ஃபியூல்ஸ் எல்லாமே பேட்டரி. கடைசியில் இருக்கக்கூடிய 4 லைனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப்பான பேட்டரி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம லித்தியம் அயான் பேட்டரி பார்க்குறோம். லித்தியம் அயான் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது,
என்ன டைப்பான எக்ஸாம்பிளாக இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். மற்றதெல்லாம் தெரியும், எவ்வளோ வோல்டேஜ் எது என்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி எல்லாமே ஃபியூல் செல்லுக்கான எக்ஸாம்பிள் எவ்வளோ வோல்டேஜ், அதே மாதிரி லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுன்னா போதும். சரிங்களா? அதில் அதான் பாயிண்ட் இருக்கும். சும்மா ரெண்டு எது கேத்தோடு எது ஆனோடு, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாத்துலேயுமே ஒரே டைப்பான கேட்டகரி தான் இருக்குது. சரிங்களா? இதில் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் இடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி. அதை எது கொஸ்டின் சொல்லட்டுமா? யாரும் கொஞ்சம் இது பண்ணாமல் கொஞ்சம் எழுதுங்க. சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதுங்க. லைனாக அப்படியே சொல்லிடுறாங்க அந்த யூனிட் ஃபுல்லாக. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸை எடுத்து எழுதிட்டு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கால் பண்ணி வச்சுட்டு அது கீழே இது எழுதுங்க, சொல்யூஷன் எழுதுங்க. சொல்யூஷன் எழுதி அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா கூட போதும். எடுத்து அனுப்பிடுங்க. நான் லைனாக யார் யாருக்குலாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும், நான் இதில் இருக்கும் யாருக்கும் பிடிஎஃப் அனுப்ப மாட்டேன், ஆன்லைனில் இருக்குது யாருக்கும் இல்லை. டேரெக்டாக ஆப்பில் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் பிடிஎஃப் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவல் அனுப்புங்க, மற்ற யாருக்கும் அனுப்ப மாட்டேங்க. சொல்லிட்டு அவங்க ஆப்பில் தான் அதை பார்த்து எழுதிடுவோம். அதனால் கொஸ்டின்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி சொல்கிறேன். அதில் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் எடுத்து நீங்கள் போட்டுங்க. எல்லாத்தையும் நான் லைனாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன், அது கொஸ்டின் சொல்யூஷன் அப்படி போடுங்க. அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு கொஸ்டினை போட்டு 5ஆவதாக ஒரு ஆன்சர் போட்டிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி எழுத முடியாது. கொஸ்டின்ஸை கட் பண்ணுங்கள், கீழே அதுக்கான சொல்யூஷனை நீட்டாக எழுதுங்க. ஏன் நீங்கள் 5 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. கரெக்டாக? சரி, ஃபஸ்ட் இருந்து சொல்கிறேன், லைனை பார்த்துட்டு வாங்க. மேடம் உங்களுக்கு சொல்கிறேன்.